காளிமா மெசேஜ்க்கு தயாரா இருக்கீங்களா? பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் என்ன நடந்தது, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, இனிமே என்ன நடக்க போகுது, பியூட்டிஃபுல்லான ரீடிங். தயாரா இருக்கீங்களா? டைரக்டா ரீடிங்குள்ள போறோம். ஸ்கிரீன்ல உங்களுக்கு 2 அழகான குழந்தை காளி தெரிவாங்க. ஏதேனும் ஒரு குழந்தைய சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான மெசேஜ் என்னன்றதை நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஏன்னா நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர், நான் உங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். பட் இன்னொரு ரீடிங்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் காலி கார்ட்ஸை எடுத்து வச்சு நம்ம ரீடிங் பண்ணுவோம். கார்டு காட்டக்கூடிய நிலையில இருந்தா நான் கார்டை காட்டுவேன். இல்லை என்றால் நான் மட்டும் பார்த்துட்டு அப்படியே வச்சிருவேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை பேன் ஆயிட்டோம் இல்லையா, அந்த ஒரு இதுதான். பட் ஜென்ரலாவே காலி கார்ட்ஸ் நான் உங்களுக்கு பெருசா அந்த கார்டு ஓகேவா இருந்தா காட்டுவேன், இல்லைன்னா பெருசா நான் காட்டுறது கிடையாது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் பேரை கண்டிப்பா சொல்றேன். முடிஞ்சா நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே, கூகுள் இமேஜஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஏன் நான் அந்த இமேஜ் உங்களுக்கு காட்டலன்றது உங்களுக்கு புரியும். ஓகே, ரைட். ஸோ என்னோட ரீடிங் குள்ள போலாமா? பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர். எந்த பொம்மை, எந்த கட் எந்த அழகான குழந்தை காளியை சூஸ் பண்ணீங்க? கமெண்ட் பண்ணுங்க. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க. செட் 1. ஹாய், நீங்க செட் 1ல அழகான காளிமாவை சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். உங்களுக்கான மெசேஜ் என்னன்றத பார்க்க போறோம். முதல்ல காளிமா கார்ட்ஸ் எடுத்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முடிஞ்சதுன்னா கண்டிப்பா காட்டுவேன். பேர் சொல்றேன், நீங்க போயிட்டு கூகுள் இமேஜஸ்ல கூட பார்த்துடலாம். ஓகே, இந்த கார்டு சூப்பரா வந்திருக்கு. மோக்ஷா ஆஃப் காளி. காளி கார்ட்ஸ் படிக்கும்போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு காளி கார்டு ரீடர் அப்படின்னா நம்ம ரெகுலரா இந்த கார்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். பட் நம்ம ஒரு ரீடிங்கா பண்ணும்போது அந்த அர்த்தத்தை நம்ம மாத்திக்கணும். ஓகே, பார்த்துக்கிறேன். இல்ல, இந்த கார்டை காட்டவே முடியாது. ஓகே, இது மோக்ஷா ஆஃப் காளி. இந்த கார்டு சின்ன மஸ்தா. நீங்க தயவு செஞ்சு போயிட்டு கூகுள் இமேஜஸ்ல போட்டு பாருங்க, சின்ன மஸ்தா. ஓகே, இந்த 2 கார்டு வந்தோடனே எனக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு உங்க வாழ்க்கையில நிறைய ரெட் ஃபிளாக்ஸ் இருக்குன்னு. வார்னிங், இது வேண்டாம், இது வேண்டாம், இவங்க இப்படி பண்றாங்க, ஒதுங்குன்னு உங்க மனசு முதல்லயே சொல்லியிருக்கும். பட் நீங்களே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பீங்க. இதுல என்ன இருக்கு, அவங்க சிச்சுவேஷன், சந்தர்ப்ப சூழ்நிலைகளால இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு நீங்களே உங்களுக்கு சரி பரவாயில்ல விடு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. பரவாயில்ல, அவங்க இப்படிதான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம், அவங்க எல்லாம் இப்படிதான் அப்படின்றத நான் பார்த்து பொறுமையா இருந்து கத்துக்கிறேன் அப்படின்னு நிறைய டைம் கொடுத்தாச்சு. ஓகே, அந்த டைம் கொடுப்பேன்னு சொல்லும் போதே நீங்க உங்களை லிமிட் பண்ணிட்டீங்க. இது உறவா இருக்கலாம், வேலையில இருக்கலாம். ஆனா இது உறவுகளை சார்ந்துதான். எந்த உறவா இருந்தாலும் சரி நம்ம இது ரீடிங் எடுத்துக்கலாம். ஏன்னா மோக்ஷா ஆஃப் காளிமா வந்திருக்கு. ஸோ இது உறவுகள் சார்ந்த விஷயமா தான் பாக்குறேன். ஸோ இந்த சின்ன மஸ்தா கார்டு வந்தனாலலாம் எனக்கு இதெல்லாம் தோணுது. ஏன்னா நீங்க என்னைக்கு அவங்களுக்கு டைம் கொடுக்குறேன்னு நினைச்சீங்களோ அன்னையில இருந்தே நீங்க உங்களை லிமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, அவங்களுக்குன்னா நான் இதை செய்யணும், இவங்களுக்குன்னா நான் இதை செய்யணும். உங்களுக்கு கட் ஃபீல் வந்திருக்கலாம். ஏன்னா சின்ன மஸ்தா கார்டு வந்தனால உங்களுக்கு கட் ஃபீல் இருந்திருக்கும். இது வேண்டாம், இது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும்னு முதல்ல இருந்தே சொல்லியிருக்கோம். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இது பரவாயில்ல, ஓகே, இது என்ன ஒரு விஷயமா அப்படின்னு ஒரு தடவையும், நல்லா கவனிங்க, ஒரு தடவையும் மன்னிச்சு இட் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அந்த உறவை நீங்க நார்மலைஸ் பண்ணிட்டீங்க. அந்த உறவுல இருக்கக்கூடிய டிஸ்கம்ஃபர்ட், சரி அவங்க அப்படிதான் அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க அப்படிதான் அப்படின்றத அந்த உறவு புரிஞ்சுக்கிச்சு. உறவு புரியல, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க அப்படிதான், அவங்க கரெக்டா இருக்காங்க பாருங்க, நான் இப்படிதான், என்ன இல்லைன்னா போ அப்படின்னு அவங்க பாட்டுக்கு போறாங்க. நீங்க தான் போய் இந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ அப்படியே முறப்பா நிப்பாரு, ஹீரோயின் சுத்தி டான்ஸ் ஆடுவாங்க. அந்த மாதிரி இட்ஸ் ஓகே அப்படின்னு அந்த கஷ்டத்தையும் நீங்க நார்மலைஸ் பண்ணிட்டீங்க, அந்த டிஸ்கம்ஃபர்ட்டையும் நீங்க நார்மலைஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இவங்க உங்களுக்காக மாறவே இல்லை, பரவாயில்லன்றீங்க. இவங்க உங்களுக்காக எந்த ஒரு ஸ்டெப், ஒரு ஆக்ஷன் இந்த உறவை மெயின்டைன் பண்றதுக்கு எதுவும் செய்யல. சரி, அதெல்லாம் பரவாயில்ல, விட்டுட்டீங்க. இவங்க தப்பு செய்யும் போது ஐம் சாரி அப்படின்னு, இல்லை சாரி கூட சொல்ல வேணாம், சில நேரம் தெரியாம பண்ணிட்டல அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு சமரசமா பேசுறது கூட பண்ணலையா, சரி பரவாயில்ல.
இங்க இருந்து எந்த மாற்றம் வரலைனாலும் யூ ஆர் ஓகே வித். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, ஓவர் அட்ஜஸ்ட்மெண்ட். நான் சொன்னது சரினா கரெக்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இங்க இருந்து ஒண்ணுமே வரல, அப்போ இங்க வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அட்ஜஸ்ட் இல்லை, ஓவர் அட்ஜஸ்ட். இந்த ஓவர் அட்ஜஸ்ட் பண்றதுனால என்ன ஆகும்? நாளாக நாளாக சைலண்ட் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ற தப்ப என்னைக்காவது நீங்க ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஓ, இப்பெல்லாம் நீ ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்ட, இன்னைக்கு இந்த உறவு உங்களுக்கு வேற வழியே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கு, இல்ல ஒரு வழியை தேடிட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கும், பட் ஏதோ இல்லை. இதெல்லாம் உங்க பாஸ்ட். கரெக்டா? செட் 1 பாஸ்ட் கரெக்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகே, ஒரு பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் விழுந்திருக்கு. இனிமே இந்த உங்களை ஃபாஸ்டா ரியாக்ட்லாம் பண்ண சொல்ல, ப்ரெசென்ட்ல ரியாக்ட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையா ரியாக்ட் பண்ணுங்க. ஒருத்தவங்க பண்ண தப்புனால எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது உங்க வாழ்க்கைக்குன்னு ஒரு ஆக்சஸ் இருக்கும்ல. ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேட் ஆப்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நீ பணம் கட்டியிருக்க, இதுக்கு மேல நீ யூஸ் பண்ண முடியாது. கரெக்டா அந்த நாள் 12 மணிக்கு நீங்க நல்லவங்க கெட்டவங்க, நல்லா சிரிப்பீங்க, நல்லா சமைப்பீங்க, நல்லா வேலை செய்வீங்க, எல்லாருக்கும் நல்லது நினைப்பீங்க, இதெல்லாம் அதுக்கு பார்க்க தெரியாது. என்ன பண்ணும்? லிமிட் பண்ணிடும் உங்க ஆக்சஸ. நீங்க யாரா இருந்தாலும் சரி, அதுக்கு எல்லாம் சமம். ஸோ அந்த மாதிரி யாருக்கு எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் கொடுங்க. அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இந்த பர்சனை ஒரு 7 நாளுக்கு அப்சர்வ் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கான வேலை. இஃப் இட் டசன்ட் கம் டு யூ, லெட் இட் கோ, போகட்டும். நீங்க உட்காந்துக்கிட்டு இது வேணுமா வேண்டாமா வேண்டுமா வேண்டாமான்னு யோசிக்கிறத விட ஒரு 7 நாள் நீங்களா இருங்க. இந்த ஒரு அட்ஜஸ்ட் பண்றது, இந்த அவங்க சாரி சொல்லணும்னு நினைக்கிறது, அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறது, அவங்க மாறணும், எதுவுமே இல்லைனாலுமே நீங்களும் எதுவும் செய்யாம அவங்க எப்படி இருக்காங்களோ நீங்களும் 7 நாள் அதே மாதிரி இருங்களேன். அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அப்சர்வ். அது உங்களை ரொம்ப ட்ரெயின் பண்ணுதா? எதுவுமே சொல்லாம கொஞ்சம் பின்வாங்குங்க. எனக்கு உன்னை புரியல, எனக்கு நீ ஏன் இப்படி ட்ரீட் பண்றேன்னு தெரியல, இப்படிலாம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காதீங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். யூர் வேஸ்டிங் யுவர் டைம். ஆல்சோ உங்களை ஒரு சில பேர் இந்த உறவுல கன்ஃபியூஸ் கூட பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அவங்களெல்லாம் விடாதீங்க. முதல்ல நீங்க என்ன பிளான் பண்ணாலும் உங்க சீக்ரெட்ஸா இருக்கணும். ரொம்ப முக்கியமா சொல்றேன், எஸ்பெஷலி இந்த கார்டும் சேர்ந்து வந்தனால சொல்றேன். ரெண்டுமே ஸ்வோர்ட் கார்டு, குவீன் அண்ட் பேஜ். உங்க மரியாதையை நீங்க தான் காப்பாத்திக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, உங்க கூட யார் நிரந்தரமா இருக்காங்களோ அவங்கள உங்க கூட வச்சுக்கோங்க, மற்றவங்கள கொஞ்சம் தள்ளி வைங்க. அது அவங்க கிட்ட கூட சீக்ரெட் ஷேரிங்கே வேண்டாம் தானே நான் சொல்றேன். யாருக்கிட்டையுமே ரொம்ப இந்த சீக்ரெட் ஷேர் பண்ற விஷயம்லாம் வேண்டாம். கிரேட். முதல்ல உங்க பாதையே உங்களுக்கு தெரியவா இல்லை? நீங்க என்ன மற்றவங்களுக்கு பாதையை சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வேண்டாம். இப்போ வந்து யாரும் உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்களா, அவங்க கிட்ட இருந்து தள்ளி வைங்க. உங்களை ஹர்ட் பண்றாங்களா, சே நோ, எனக்கு கஷ்டமா இருக்கு, இட்ஸ் நாட் ஓகே, இது நமக்குள்ள ஓகே கிடையாது. சில நேரம் ஒரு பேக் ஸ்டெப் எடுத்து வைங்கன்னு சொன்னல, நீங்க அதை எடுத்து வைக்கிறதே ஒரு பெரிய சைன். இட் இஸ் அ சைன் தட் யூ ஆர் நாட் கோயிங் டு அட்ஜஸ்ட் எனிமோர். See, இங்க உங்க வேலை வந்து எல்லாரையும் போய் ஃபிக்ஸ் பண்றது உங்க வேலை கிடையாது. உனக்கு வாழ்க்கையில இதான் பிரச்சனையா, நான் காப்பாத்துறேன். உனக்கு இதான் இஷ்யூவா, நான் செய்யறேன். அது உங்க வேலை கிடையாது. அப்போ உங்க வேலை தான் என்ன? உங்க வேலை வந்து உங்களை பார்த்துக்க. டு சூஸ் பீஸ் டெய்லி. ஐ சூஸ் பீஸ். கமெண்ட் பண்ணுங்க. ஐ சூஸ் பீஸ். நீ அங்க இருக்கியா, நான் இங்க இருக்கேன். நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டேன். அந்த லெவல்ல வச்சுக்கோங்க.
அது ஒரு ரொட்டீனா பில்ட் பண்ணி நீ என் கூடயே இருக்கணும், நீ இதை செய்யணும் அதை செய்யணும்னா இந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே ஸ்லோவா, புரியுதா என்ன சொல்றேன்னு? ஸோ அதை நீங்க உங்களுக்கு கொடுத்துக்காதீங்க. ஓகே, ஸோ ரொம்ப அழகான ஒரு ரீடிங் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். நான் சொன்னது சரின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எஸ் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. செட் 1 எஸ் அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ரொம்ப அழகான குட்டி காலியை சூஸ் பண்ணியிருந்தீங்க. வெல்கம். உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து காலி கார்ட்ஸ் சூப்பராக வந்தால் காட்டுவேன், இல்லை வேற மாதிரி இமேஜஸ் வந்தால் நான் காட்ட மாட்டேன். ஓகே, நான் பேர் சொல்லிடுறேன், நீங்கள் போய் கூகுள் இமேஜஸில் பாருங்கள். அப்போ தான் நான் ஏன் உங்களுக்கு அந்த இமேஜை காட்டலன்னு உங்களுக்கு புரியும். ஆஹா, ஏங்க நான் 2 கார்டு எடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா செட் 1லேயும் சரி செட் 1ல 2 கார்டு தான் எடுத்தேன். ஒன்று விழுந்தது, ஒன்று நான் எடுத்தேன். ஒன்று விழலை. ஆமாம், கரெக்டாக ஒரு மாதிரி வந்தது. போய் பாருங்க சும்மா ஸ்டார்டிங்க. ஸோ டிபிக்லி செட் 2க்கும் 2 காலி கார்டு எடுக்கணும்னு நினச்சேன். நான் அதே மாதிரி தானாக 2 விழுந்திருக்கு. இதை ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ப்ராப்ளி இது உங்களுக்கான சிறப்பு மெசேஜாக கூட இருக்கலாம். கோடான கோடி மக்கள் இருக்காங்க இந்த உலகத்தில், எவ்வளோ பேர் இந்த வீடியோ பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்காக தான். முதல் கார்டு என்னன்னு பார்த்துடலாம். பத்ரகாளி, இது காட்டலாம். ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களா? ஏன்னா பத்ரகாளி அம்மா கார்டு வந்தாலே நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு விஷயம் இருந்தால் உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்படின்னா அது எந்த விஷயம் தெரியுமா? கிளாரிட்டி. நிறைய நேரத்தில் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லாததான் பிரச்சனை. அப்படியே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா, கன்ஃபியூஷன் ஒன்று வந்துருச்சுன்னா யாராலையுமே உங்களை தடுக்க முடியாது. ஒரு மிக்சட் சிக்னல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. சிரிப்பீங்க, கோவமா இருப்பீங்க, நார்மலாக இருக்க மாட்டீங்க, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. யூ நீட் கிளாரிட்டி. செட் 2 கிளாரிட்டி அப்படின்றத டைப் பண்ணுங்க. இந்த கார்டு என்னன்னு பார்த்துடலாம். இது காட்ட முடியாது. ஓகே, காளி கல்மாசா நாசினி காட்ட மாட்டேன். நிறைய வார்த்தைகளை நம்பி இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு பேட்டர்ன் நீங்க பாக்குறீங்களா? நம்புவீங்க, சரியான பல்பு வாங்குவீங்க, திருப்பி நம்ப வேண்டாம்னு யோசிப்பீங்க, சைலண்ட் ஆவீங்க, திருப்பி நம்புவீங்க, கோடான கோடி பல்பு வாங்குவீங்க, சரி இதெல்லாம் நமக்கு வேண்டான்னு குவாய்ட்டா இருப்பீங்க, திருப்பி இந்த ஒரு பேட்டர்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? ஏன் தெரியுமா? ஏன்னா மற்றவங்க உங்களை மரியாதை கொடுக்காதது உங்களுக்கு புரியவே இல்லை. பீப்புள், அதாவது யார் உங்களை மதிக்கலையோ அவங்க கிட்ட ரொம்ப ஆசையா போய் உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. இட் இஸ் யுவர் கால் நவ். நாசினி அப்படின்னா என்ன அர்த்தம்? தூய்மை. நாசம் பண்ணிரும். எதை நாசம் பண்ணும்? நாசம் பண்ணி ஒரு பியூரிட்டி. உன் வாழ்க்கையில தேவையில்லாத மனிதர்களுடைய எண்ணத்தை மனசுல இருந்து எடுத்துடு. அவர்களுடைய வார்த்தைகள், செயல்கள் அவங்க உனக்காக இல்லவே இல்லை. they were really busy. அவங்க பிஸியா இருந்திருக்காங்க. நீங்க உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணல, அவங்களுக்காக எல்லாம் பண்ணியிருக்கீங்க. யூ செக் ஆன் தெம். போய் அவங்க இருக்காங்களா என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. முதல்ல உங்களை யார் செக் பண்ணா? உங்களுக்கு யார் என்ன பண்ணா? நீங்க அங்க ரொம்ப நேரம் இருந்துட்டீங்க. இட்ஸ் டைம் ஃபார் யூ டு லீவ். பை பை. உங்க பாஸ்ட்ல ரொம்ப ஒருத்தருக்காக இல்ல நிறைய பேருக்காகவான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா இது ஒரு ஜென்ரல் ரீடிங். பர்சனல் ரீடிங்ஸ் வேணா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. மாற்றத்துக்கான நேரம், சேஞ்ச் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. யூ நீட் சேஞ்ச். சேஞ்ச் மட்டும் எப்படி வந்துடும்? ஆக்ஷன் இருக்கணும். நான் மாறிட்டேன், இனிமே நான் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன். வாய் வார்த்தைக்கே இங்க கிடையாது. உங்க வாய் வார்த்தைக்கே இங்க எதுவுமே கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கிடையாது. நாளைக்கு அவங்களே வந்து இல்லைம்மா கொஞ்சம் பிஸியா இருந்தேன், நிறைய விஷயம் என்னால் பண்ண முடியல, ஐம் சாரி அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சது கதை. உங்களுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வீங்க. they were always busy. உங்களுக்காக அவங்க இல்லை, உங்களை அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணல, உங்களை அவமரியாதை பண்ணியிருக்காங்க. எப்பவுமே உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை. பிஃபோர் இட்ஸ் டூ லேட். இது லேட்டுன்னு தெரியறதுக்குள்ள இந்த பேட்டர்னை நிறுத்துங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க யூ ஓவர் கிவ் வெரி ஏர்லி. நிறைய கொடுத்துட்டீங்க முதல்லயே. அந்த ரிலேஷன்ஷிப்ல ஸ்டார்டிங்லயே கொடுத்தாச்சு எல்லாம். இப்ப அவங்களுக்கு நீங்க எவ்வளவு செஞ்சாலும் போன தடவை இதை விட சூப்பரா இருந்தது, அதுக்கு முந்தின தடவை இதை விட அட்டகாசமா இருந்தது. இன்னும் டோன்ட் டூ தட் டு யுவர் செல்ஃப். உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது ஒரு சில விஷயங்களை யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி போயிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையை யார் கண்ட்ரோல் எடுக்கிறது? யோசிங்க. வாவ்,
ஃபர்ஸ்ட் கார்டே பயங்கரமா இருக்கு. பாட்டம் டெக் தான் இருக்கிற பொறுமை. ஆஹா, பொறுமை கடலினும் பெரிதுன்னு உங்களுக்கு யாருங்க சொன்னா? இவ்வளவு பொறுமையா இருக்கீங்க. தலைகீழா நின்னாலும் பரவாயில்ல, நான் பொறுமையா இருப்பேன். someone is draining you. அவங்க உங்களை ட்ரெயின் அவுட் பண்றாங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. இப்ப நான் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் தான் அப்படின்னு தோணிட்டு இருக்கும். அவங்க கிட்ட இருந்து விலகியாவது இருங்களேன். புரியுதா? அவங்க கிட்ட இருந்து ஒரு துளி விலகி இருங்களேன், அது உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் ஃபீலிங் ஆங்ஷியஸ், ஒருத்தங்க கிட்ட பேசணும்னு உங்களுக்கு ரொம்ப பேசி பழகி நல்லா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா அவங்கள விட்டு தள்ளி இருங்க. அதை தான் நான் சொல்றேன். ஸ்டே அவே. இது வந்து உங்களுக்கு ஓவர் திங்கிங்கை தான் கொடுக்கும். இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க. போனை தள்ளி வைங்க. முதல்ல உங்களுடைய எதிரியே உங்க போன் தான். நான் சொன்னது கரெக்ட்னா போன் போட்டு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. போன் அப்படின்னு டைப் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க. ஒரு முடிவுக்கும் அவங்கள போய் கேட்கறது நான் பண்றது கரெக்டா தப்பா, அவங்க ஒரு கியான் கொடுப்பாங்க. அந்த கியானை எடுத்துக்கிட்டு போங்க, போய் வேலையை பாருங்க. டோன்ட் ட்ரை டு ஃபிக்ஸ் எவ்ரி திங் ஃபார் தெம் செல்ஃப் அண்ட் யூ பிட்வீன் த போத் ஆஃப் யூ. அவங்க என் வாழ்க்கையில இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். ஒண்ணுமே தேவை கிடையாது. இருக்கிறவங்க இருக்கிறாங்க, போறவங்க போகட்டும். உங்களை முதல்ல பாருங்க. நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அங்க நீங்க மட்டும்தான் இருக்கணும். அங்க மற்றவர்களுக்கு வேலையே கிடையாது. இன்னைக்கு இவங்களை பத்தி ஓவர் திங்க் பண்றதை விட்டுட்டு ஒரு 10 நாள் கேப் விடுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போகும். சில நேரம் ஒரு ஆர்குமெண்ட் வரும்போது அப்படின்னு சைலண்டா இருக்கிறது பெட்டர். நீங்க போட்டு ஏன் இது இப்படி, ஏன் அது அப்படி அப்படின்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஞாபகம் இருக்கட்டும். 2 கார்டு வருது. யூ நீட் கிளாரிட்டி. இந்த கார்டு எடுக்கும் போதே அதான சொன்னேன், கிளாரிட்டி வேணும். அண்ட் ஒரு சில பேட்டர்ன் உங்களுக்கு செட் ஆகலைன்னா டக்குன்னு அந்த இடத்த விட்டுருங்க. அது வேண்டாம். அந்த இடம்ன்றது அந்த கேரக்டர் உங்களை ஹர்ட் பண்ண போற. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப், என்னோட ரீடிங்ஸ்ல கூட நான் தான் சொல்லுவேன், இட் ஷுட் பி மியூச்சுவல். அது மியூச்சுவலா இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து இஃப் யூ டோன்ட் ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி, டோன்ட் ப்ரொடெக்ட் யுவர் டைம், முகத்துக்கு நேரா பேசாம இருந்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு உங்களை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க அவங்க பின்னாடி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எனக்கு தெரிஞ்சு உங்க இன்ட்யூஷனை தான் நீங்க எப்பவுமே கவனிக்காம விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யூ ஹாவ் டு ஆக்ட். இல்லைன்னா டேமேஜ் பெருசா இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு இதான் வேலை. ஒத்துக்கலையா? டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இக்னோர். போனை தள்ளி வைங்க. பிஸியா இருந்துன்னு சொல்லுங்க. என்ன ஆயிடும்? ஏன் போன் எடுக்கலன்னு திட்டுவாங்கன்னா நீங்க முதல்ல இருந்து அதை பழக்கி இருக்கீங்க. ஸ்டே அவே. யாரையும் எதிர்பாராத ஒரு லைஃபை நம்ம உருவாக்கணும். யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. யூ ஷுட் நாட் டிபெண்ட் எனிபடி. அந்த லைஃப் நீங்க உருவாக்குனாதான் சக்சஸ். அதை நீங்க உருவாக்க போறீங்களா இல்லையான்றதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அது அவங்களுக்கு தேவைப்படும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். as always keep smiling.